பரம்பரை பரம்பரை ஆண்ட பரம்பரை எங்களுக்கு எவ்வளவு தும்பு இருக்கும்? உன்னை எதுக்கு கொண்டு வந்தோம்? உன்னைய வந்து வேலை செய்ய தான் கொண்டு வந்தோம். உன்னை எதுக்கு கொண்டு வச்சோம்? உன்னை வேலை செய்ய வச்சோம். ஆனா நீ இன்னைக்கு எங்களுக்கு ஆப்படிக்க பத்தியா? மதுரையில எத்தனை லட்சம் தேவமார் இருக்கும்? அப்ப அந்த தேவமார் மத்தியில ஒரு தேவமார் ஒருத்தன் கொள்ளுதான் அப்படின்னோம்னா 10 வீட்டுக்காரன் 20 வீட்டுக்காரன் வெட்டுறான் அப்படின்னா அவனுக்கு அந்த தைரியத்தை யாரு கொடுத்தது? இவர் பேரு இசக்கி ராஜா. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பறையர் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் எல்லாம் எங்க கிட்ட பண்ணையில எங்க பண்ணையில வேலை பார்த்தவங்க. என்ன சொல்ல வராரு அப்படின்னா, எங்க கிட்ட வந்து அடிமையா வேலை பார்த்தவங்க அப்படின்னு சொல்ல வராரு. இவரை பார்த்து நான் ஒரு வார்த்தை கேட்கிறேன். வெள்ளக்கார 200 வருஷம் ஆட்சி செஞ்சால அப்ப நீங்க எல்லாம் எங்க போனீங்க? எல்லாரும் அடிமையா தான் அவனுக்கு கீழே இருந்தோம். நீ, நானு, அவன், இவன் எல்லாரும் அவனுக்கு கீழே அடிமையா தான் இருந்தோம். அப்ப எல்லாம் நீங்க எங்க போனீங்க? இவன மாதிரி ஆளுங்க எல்லாம் இந்த சமுதாயத்திற்கு விஷக்கிருமிகள். இவர்கள் எல்லாம் அடியோடு ஒழிக்கப்பட வேண்டியவங்க. தங்களோட சுயநலத்துக்காக ஒரு சமுதாய பேரையும் அந்த சமுதாயத்தை சேர்ந்த அப்பாவி மக்களையும் பயன்படுத்திக்கிறாங்க. நீங்க தென் தமிழகத்தை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, தேவர் வர்சஸ் தேவேந்திர குல வேளாளர்கள், தேவர் வர்சஸ் நாடார், நாடார் வர்சஸ் தேவேந்திர குல வேளாளர்கள். இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணமா யார் இருப்பாங்க அப்படின்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சில பேரோட சுயலாபம். அவங்களோட சுயலாபத்துக்காக அந்த சமுதாயத்தை சேர்ந்த அப்பாவி இளைஞர்களை மூளைய மடைமாற்றி அவங்கள கொலகாரனாவும் கொள்ளக்காரனாவும் கட்ட பஞ்சாயத்து பண்றவனாவும் இவன மாதிரி ஆளுங்க வந்து மாத்தி வச்சிருக்காங்க. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, இவர்களை போன்றவர்களை புறக்கணிக்கணும் சமுதாயத்தில இருந்து. நம்ம பெரும்பாலும் மக்கள்கிட்ட பேசி பார்த்தோம் அப்படின்னா, தேவர் சமுதாய மக்களும் தேவேந்திர குல சமுதாய மக்களும் ஒற்றுமையா தான் இருக்காங்க. நாடார் சமுதாய மக்களும் தேவர் சமுதாய மக்களும் ஒற்றுமையா தான் இருக்காங்க. தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்களும் நாடார் சமுதாய மக்களும் எல்லாரும் அண்ணன் தம்பியா தான் பழகிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி சில விஷ கிருமிகள் அவங்களுக்குள்ள ஒரு பகை எண்ணத்தை உருவாக்க முயற்சி செய்யறாங்க. நம்ம தளபதி சொன்ன மாதிரிதான், ஜாதிய வச்சும் மதத்தை வச்சும் பிரிச்சு அரசியல் பண்றவங்க கிட்ட இருந்து விலகியேறுங்க. ஏன்னா நம்மளுடைய கொள்கைங்கிறது மதசார்பற்ற சமூக நீதி கொள்கை. நம்மளுடைய கோட்பாடு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், பிறப்பால் அனைவரும் சமம். அதை வந்து தயவு செய்து பின்பற்றுங்க. இந்த மாதிரி ஆளுங்களை வந்து தயவு செய்து புறக்கணிங்க. இவர்கள்லாம் சமுதாயத்தோட விஷ கிருமிகள், ஒழிக்கப்பட வேண்டியவர்கள். கடைசியா ஒன்னே ஒன்னு சொல்றேன், உன் தட்டுல சாப்பாடு இல்லை அப்படின்னா உனக்கு சாப்பாடு வேணும்னு கேளு. அவன் தட்டை காட்டி அவன் தட்டுல ஏன் சாப்பாடு இருக்குன்னு கேட்காத. அதுக்கு உனக்கு உரிமை இல்லை. தொடர்ந்து சாதி வெறியை தூண்டும் விதமாக பேசி கொண்டு வந்த ரவுடி இசக்கி ராஜாவுக்கு தாவேகா கட்சியின் தொண்டர் ஒருவர் செருப்படி பதில் ஒன்றை கொடுத்துள்ளார். பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் என்பது தாவேகா கட்சியின் கொள்கையாக அந்த கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் கூறியது. அந்த கட்சியின் பெயரானது வெளியிடும் போதே கீழே பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் என்ற வசனம் இடம்பெற்றுள்ளது. தாவேகாவுடைய கட்சி கொள்கையாகவே இருக்கக்கூடிய அந்த பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் அதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இன்று தாவேகா கட்சியின் தொண்டர் ஒருவர் பேசியது. இந்த தமிழ்நாட்டில் இது போன்ற ஒரு சில ஜாதி வெறியர்களால்தான் ஜாதிய கலவரங்களும் ஜாதிய பதட்டமான சூழ்நிலைகளும் தொடர்ந்து உருவாகி கொண்டே இருக்கிறது. இங்கே தன்னுடைய ஜாதியை உயர்த்தி காட்டுவதற்காக பிற மக்களை அவமானப்படுத்தி இல்லாத ஒன்றே இருப்பதாக நினைத்து கொண்டு நமக்கு கீழே தான் அனைவரும் என்ற ஒரு கேவலமான மனநிலையில் இது போன்ற நபர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த இசக்கி ராஜா போன்ற ரவுடிகள் தொடர்ந்து இது போன்ற அநாகரிகமான செயல்களில் தான் ஈடுபட்டு வருகிறார்கள். இங்கே வந்து 200 ஆண்டு காலமாக வெள்ளக்காரன் ஆட்சி செஞ்சார். அப்பொழுது இவர்கள் எந்த மண்ணை ஆண்டார்கள்? அதற்கு முன்பு கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டுகளுக்கு மேலாக நாயக்கர்கள் ஆட்சி செய்தார்கள். அந்த நாயக்கர் ஆட்சி காலத்தில் இவர்கள் வந்து நாயக்கர்களிடம் கப்பங்கெட்டி குறுநில மன்னர்களாக வாழ்ந்தார்கள். இந்த சமுதாயத்தில் உள்ள எல்லாரும் வாழ்ந்தார்கள் என்றால் கிடையாது. ஒரு சிலர் அந்த குறுநில மன்னராக கப்பங்கட்டி வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். மற்ற அனைத்து மக்களுமே அந்த நாயக்கருக்கு கீழாக அடிமைகளாக தான் வாழ்ந்தார்கள். இதுதான் வரலாறு. வெள்ளக்காரனுக்கு கீழாகவும் அடிமைகளாகத்தான் வாழ்ந்தார்கள். குற்றப்பரம்பரை சட்டத்தின் மூலமாக அடிமைப்படுத்தப்பட்டு தான் கிடந்தார்கள். நாயக்கர் காலத்திலும் அடிமைப்படுத்தப்பட்டு தான் கிடந்தார்கள். இருக்கிற எல்லா சமூகமும் வெள்ளக்காரனுக்கு கீழே தான் இருந்தார்கள். நாங்கள் தான் ஆண்ட பரம்பரை, நாங்கள் தான் ஆண்ட பரம்பரை. இன்னும் எத்தனை ஆண்டு காலத்திற்குத்தான் அந்த மக்களை, அந்த இளைஞர்களை சிந்திக்க விடாமல், சக மனிதனை மனிதனாக ஏற்றுக்கொள்ள விடாமல், இந்த ஜாதிய முரண்பாடுகளையும் ஜாதிய சாக்கடைகளையும் இந்த மக்களிடத்தை தெளித்து கொண்டே இருக்க போகிறார்கள். அந்த மக்களை முன்னேற விடுங்கள், சுயமாக சிந்திக்க விடுங்கள். அந்த மக்களை அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் நல்ல மனிதராக உருவாக்குங்கள்.
சக மனிதனை மனிதனாக ஏற்றுக்கொள்ளும் ஒரு மனப்பக்குவமும் இல்லாத ஒருவனை உருவாக்கி நீங்கள் என்னத்தை காமிக்க போறீர்கள், என்ன வரலாறை படைக்க போறீர்கள்? இந்த நேரத்தில் விஜய் அவர்கள் கூறியதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும், அனைத்து மக்களையும் சமமாக உண்மையிலே இதுதான் சமூக நீதியாக இருக்கும். இந்த இசக்கி ராஜா போன்றவர்கள் மீது காவல்துறை கடுமையான நடவடிக்கை என்பதை எடுக்க வேண்டும். இது போன்ற செயல்களில் ஈடுபடும் ரவுடிகளுக்கு தகுந்த பாடத்தை காவல்துறை புகுட்ட வேண்டும். இந்த திராவிட மாடல் அரசானது இந்த ஜாதி வெறி பிடித்த மிருகங்களுக்கு எந்த ஒரு தண்டனையும் எந்த ஒரு வழக்கு பதிவும் எதுவும் போடுவது கிடையாது. அவர்களை சுதந்திரமாக அலைய விடுவது, அவர்கள் ஜாதிய பிரச்சனையை உருவாக்குவது, அதில் இந்த திராவிட மாடல் அரசு குளிர் காய்கிறது. இப்படித்தான் நம்மளுக்கு நினைக்க தோன்றுகிறது. அதனால் இந்த திராவிட மாடல் அரசு நாட்டில் சட்ட ஒழுங்கை சீர் செய்யவும் போன்ற சாதி வெறியர்களை வேண்டும், சிறையில் அடைக்க வேண்டும், தகுந்த பாடத்தை புகுட்ட வேண்டும்.